ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட் எழுந்திரிச்சதும் வாஷிங் மிஷின் போட்டாச்சு. குளிச்சுட்டு வந்துட்டு பாக்கி வேலை பார்க்கணும். நேற்றே எல்லாத்தையும் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். எப்போவுமே பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டேன். ஃப்ரைடேங்கிறதுனால சரின்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் நேற்று நைட்டே. காலையில் எழுந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு வேலை சாம்பிராணி போட்டுட்டு முதல் பானகம் மட்டும் செஞ்சு நைவேத்தியம் வைக்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி அவல் இருந்தது, அவல் பாயசம் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு கப்பு அவலை நினச்சிட்டு கழுவிட்டு அதை நெய்யில் வறுத்துட்டு 2 கப்பு பால் விட்டு 1 கப்பு சர்க்கரை விட்டு நல்லா கொதிக்க விட்டு அவல் பாயசம் ரெடி ஆகிடும். ஈஸி. அதனால் அவல் பாயசம் செஞ்சு நைவேத்தியம் வச்சாச்சு வெள்ளிக்கிழமைக்கு. லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, நேற்று நைட்டே தக்காளி தொக்கு செஞ்சு வச்சுருந்தேன். அதில் சாதம் பிசைஞ்சு கொடுத்துட்டு தயிர் சாதம், ஊறுகாய், கேரட் பீன்ஸ் பொரியல். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி தக்காளி தொக்கு இருந்தது. இது இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி பண்ணி தால் மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு கடாயில் எண்ணெய் விட்டு குக்கரில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, வரமிளகாய், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி, பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 3 தக்காளி, நாட்டு தக்காளி இருந்தது, அதை நல்லா போட்டு வதக்கிட்டு உப்பு, மஞ்சப்பொடி, கொஞ்சமாக ரசப்பொடி, அப்புறம் ஊற வச்சிருக்கிற இந்த மசூர் தால்னு சொல்லுவாங்களே அதையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு குக்கரில் ஒரு 2 விசில் விடலான்னு பார்த்தேன். தண்ணி இல்லை. அதுக்கப்புறம் உடனே ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியை நல்லா விட்டு குக்கரை மூடாமே நல்லா கொதிக்க விட்டோன்னே நல்லா கெட்டியாயிடுச்சு. நைட்டுக்கு டின்னருக்கு சப்பாத்தியும் தாலும் தான். நேற்று அப்படியே யூடியூப் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கும்போது இந்த சேனல் திடீர்னு கண்ணில் பட்டது. இவங்களோட வ்ளாக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. பட்ஜெட் பிளானிங் பற்றி ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வ்ளாகை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.